Hello everyone, welcome back to this wonderful lecture. ரொம்ப நாள் கழிச்சு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நான். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த சாப்டர் அதாவது ஒரு ரெண்டு சாப்டர் நான் ஸ்பெசிஃபிக்கா எடுத்துக்கிறேன். அந்த சாப்டர் எக்ஸாம் ரஷ் பண்ண போறோம். which means ஒரு குறிப்பிட்ட ரொம்ப கம்மியான டைம்ல வந்து நம்ம குயிக்கா இதுல என்னென்ன இருக்கு அப்படின்றத ரிவைஸ் பண்ண போறோம். நான் ஸ்டூடண்ட்ஸ் மறுபடியும் நான் வந்து இதை ரீட்ரேட் பண்றேன். this is an exam rush which means that we will be progressing fast. ஓகே, வேகமா போவோம். அண்ட் இது வந்து ரொம்ப ஒரு கன்வென்ஷனல் செஷன் மாதிரி அப்படி பொறுமையாக அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா இதோட ஐடியா என்ன அப்படின்னா வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு விஷயம் தெரியுது, நம்ம குவிக்காக ரிவைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ எஸ், அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காது, பட் ஓரளவுக்கு வந்து நம்மளோட கன்வென்ஷனல் லெக்சர்ஸ் மாதிரி இருக்காது. If you haven't subscribed to the channel, மறக்காம subscribe பண்ணுங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வேதாந்து மாஸ்டர் தமிழ் 8th and 9th ஒரு டெடிகேட்டட் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல இந்த மாதிரி எக்ஸாம் ரஷ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கறத தெரியப்படுத்துங்க. ஆல்ரைட், அண்ட் நவ் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லிக்கிறேன் நான் MVSAT பத்தி. ஸோ நீங்க வந்து ஆல்ரெடி 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கீங்க, அல்லது இந்த வீடியோ 9th ஸ்டாண்டர்டுக்கான வீடியோ. ஸோ நீங்க 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கீங்க அல்லது வந்து 8th இருக்கீங்க, பட் ஒரு 9th விஷயமா படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றப்போ வந்து நீங்க ஆல்ரெடி உங்களோட அதாவது அகாடமிக் எஸ்பெஷலி ஸ்கூல் டயத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்ல வந்து நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. உங்களுடைய ஃபவுண்டேஷனை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக இது அருமையான ஒரு வாய்ப்பு. எப்படி இது அருமையான வாய்ப்பு சார்? இது ஒரு சாதாரண ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் தானே, மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டை நீங்க எடுக்கிறது மூலமா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதல்ல இது எங்கெங்க நடக்குதுன்றத சொல்லிடுறேன் நான். ஸோ டிசம்பர் 2, 3, 9, 10 இந்த நாட்கள்ல உங்களுடைய நியரஸ்ட் ஆஃப்லைன் சென்டர்ல இந்த டெஸ்ட் நடக்குது. இந்த டெஸ்ட்டுக்கு வந்து நீங்க எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றது வந்து கீழே லிங்க்ல வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், பாருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை வந்து பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, பாண்டிச்சேரி, திருச்சி இந்த மாவட்டங்களில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாவட்டங்களில் உங்களுக்கு வந்து இது வேதாந்து ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்குது. எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத கொஞ்ச நேரத்தில் நான் தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் மற்ற இதில் இருக்கீங்க, மாநிலங்களில் இருக்கீங்க, ஆனால் தமிழ் பேசுகிறீங்க, இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் இந்த சிட்டிஸில் இதில் இருக்கிற சிட்டிஸில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஆஃப்லைன் சென்டரை மறக்காமல் போய் விசிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ என்ன சார் இதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுல எனக்கு என்ன சார் கிடைக்க போகுது, இந்த டெஸ்ட்டுக்கு அப்பியர் ஆகுதுல எனக்கு என்ன சார் கிடைக்க போகுது அப்படின்னா, நீங்க உங்களுக்கு வேதாந்துல இருந்து கல்வி கத்துக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு அப்படின்னா அதுக்கு 100% ஸ்காலர்ஷிப் கொடுத்து 100% ஸ்காலர்ஷிப் கொடுத்து உங்களுக்காக ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ் வந்து நாங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறோம். இந்த டெஸ்ட்ல நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா 5 நாள் ஃபுல்லி பெய்ட் ஸ்பேஸ் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ், அதாவது இஸ்ரோ ஓட ப்ரோக்ராமுக்கு போறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ட்ரோன்ஸ், மொபைல்ஸ், ஸ்மார்ட் வாட்ச் இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 3 மாசம் வேதாந்து டவுட் ஆப்ல வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம கண்டிப்பான முறையில் ஆல் இண்டியா லெவல்ல உங்களோட ரேங்க், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுப்போம். அண்ட் இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி ஃப்ரீ. ஸோ எதுவுமே இல்லை, ஜஸ்ட் வந்து போய் நீங்கள் அப்பியர் ஆனால் மட்டும் போதும். இந்த குறிப்பிட்ட எக்ஸாமை வந்து எப்படி வந்து இது பண்ணணும், இதுக்கு சிலபஸ் என்ன அப்படிங்கிறதையும் வெகு விரைவில் நானே உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறேன் நான். ஸோ வென் வி டாக் அபவுட் இந்த ஆஃப்லைன் டெஸ்ட் எடுக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் கிடைக்கக்கூடிய கிஃப்ட் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தா 10% அடிஷ்னல் ஸ்காலர்ஷிப் இருக்குது MVSAT ஸ்காலர்ஷிப்பை தவிர. அதே மாதிரி வந்து ஒரு மினி ஸ்டடி பேக் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கிது. ஸோ எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னையில் பார்த்தோம்னா அண்ணாநகர் வேளச்சேரியில் இருக்குது, கோயம்புத்தூரில் ஆர்எஸ்புரம், மதுரையில் வந்து சொக்கிக்குளம், திருச்சியில் வந்து கண்டோன்மெண்ட்டில் இருக்குது. அப்புறம் நீங்கள் மற்ற மாநிலங்களில் இருக்கீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க, சரியா? ஓகே, ஸோ இதை வந்து மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரீ. உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும்னு நான் நம்புறேன் நான், சரிங்களா? சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம் ரஷ் அப்படின்றப்போ எந்த 2 சாப்டர் எடுத்துக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் எடுத்துக்கிறோம் கிரேட் 9ல. we are taking மோஷன், ஃபோர்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் மோஷன். இந்த 2 சாப்டருமே எடுத்துக்கிறோம். ஸோ மோஷன் அப்படின்ற சாப்டர் நம்ம பார்க்கும்போது நமக்கு இந்த சாப்டர்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா வந்து we are describing motion எப்படி வந்து இருக்கு. ஒரு மோஷன் வந்து ரெஸ்ட்னா என்ன, மோஷன்னா என்ன, அதுவே வந்து மோஷன் அலாங் ஸ்ட்ரைட் லைன்னா என்ன, அதுல வந்து சில காம்பனன்ட்ஸ் எல்லாம் வந்து. ஸோ ஒன்னொன்னா வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ரெஸ்ட்னா என்ன, வாட் மேக்ஸ் சம்திங் அஸ் ரெஸ்ட், வாட் மேக்ஸ் சம்திங் அஸ் மோஷன் அப்படின்னு. ஓகே, இப்போ வந்து ரெஸ்ட் அப்படின்னா வந்து if the position of the object does not change with respect to time அப்படின்னா we can say that the object is at rest. But அதுவே வந்து position changes over time. Position
of an object change over time or change with respect to time அப்படினா அத நம்ம motion னு சொல்றோம். But again ஒரு நம்ம வந்து ரெஸ்ட்ல இருக்கு அப்படினு கன்சிடர் பண்ற ஒரு விஷயம் மோஷன்ல இருக்கலாம், மோஷன்ல இருக்குன்னு நம்ம நினைக்கிற விஷயம் ரெஸ்ட்ல இருக்கலாம். சோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ற விஷயம் என்ன அப்படினு வந்து கேட்டிங்கனா frame of reference. ஓகே, frame of reference. ரெஃபரன்ஸ் கொஞ்சம் திருப்பி எழுதிக்கிறேன் நானு. ரெஃபரன்ஸ். ஓகே, இந்த frame of reference பத்தி நான் குயிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நான். இந்த frame of reference என்ன அப்படினா வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு போட்டோ ஃப்ரேம் மாதிரி வச்சுங்க. ஒரு போட்டோ ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். இந்த ஃப்ரேமை நான் கன்சிடர் பண்ணும்போது உள்ள இருக்கிற விஷயம் வந்து அது உள்ள இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டோட பொசிஷன் வந்து வேரி ஆகுதா இல்லையா அப்படின்னு நான் செக் பண்றது தான் எனக்கு வந்து அதுதான் எனக்கு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இப்போ ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன் நான். உங்களுடைய இந்த நீங்க பார்க்கக்கூடிய இந்த வீடியோ இதை நீங்க வந்து போன்ல பார்க்கலாம், டிவியில பார்க்கலாம், கம்ப்யூட்டர்ல பார்க்கலாம், லேப்டாப்ல பார்க்கலாம், ஏதோ ஒன்று நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஐ எம் அட் ரெஸ்ட், நான் நகரவே இல்லை. கரெக்டா, நீங்களும் நகரவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களை பார்க்க முடியல, ஏன்னா அது வந்து யூடியூப் வீடியோ. பட் நீங்க வந்து நகராம உங்களோட இடத்துல நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை நான் இருக்கேன் நான். சரியா? பட் இதே நான் வந்து பூமியில இருந்து வெளியில போயிருந்து பார்க்குறேன் அப்படின்னா நம்ம எல்லாரும் பூமியோட சேர்ந்துட்டு நகர்றோம். கரெக்டா? அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல பார்க்கும்போது பூமி வந்து தன்னை அதுவா சுத்துது, அப்புறம் சூரியனையும் சுத்தி வருது. ஸோ பூமி சுத்துறத வந்து என்னால் வந்து பூமி நகர்ற ஸ்பீடை வந்து பார்க்கக்கூடிய ஒரு தூரத்தில் நான் இருந்து பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு பூமியோட சேர்ந்து நம்ம எல்லாரும் நகர்றோம். கரெக்டா? அப்போ அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல பாருங்க. இப்படி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன பஸ் எடுத்துக்கோமே, இந்த மாதிரி ஒரு பஸ். ஓகே, இப்படி ஒரு பஸ் எடுத்துக்குவோம். ஓகே, இந்த பஸ்ஸில் பேசஞ்சர்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி. ஓகே, நீங்களும் உள்ள இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ இதுதான் நீங்க அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் சக பேசஞ்சர்ஸ் யாருமே நகரல, எல்லாரும் உள்ளதா இருக்காங்க. பட் இங்க வெளியில இருந்து நான் பாக்குறேன்ல என்ன பொறுத்த வரைக்கும் பஸ் டிரைவர், பஸ்ஸுக்குள்ள இருக்கிற நீங்க எல்லாரும் பஸ்ஸும் சேர்ந்து நகர்றீங்க. So this is called frame of reference. அந்த frame of reference வச்சு தான் ஒரு பொருள் ரெஸ்ட்ல இருக்கா மோஷன்ல இருக்கான்னு சொல்ல முடியும். ஒரு குறிப்பிட்ட frame of referenceல if the position of an object does not change with respect to time அப்படின்னா அதை நம்ம ரெஸ்ட்னு சொல்றோம். if it changes with respect to time அப்படின்னா அதை நம்ம மோஷன் அப்படின்னு சொல்றோம். சரியா? இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த மோஷன் அப்படின்றத நம்ம வந்து இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு தேவையான விஷயங்கள் என்னன்னா பாராமீட்டர்ஸ். வேற ஒரு கலர் எடுப்போம். மோஷன் parameters அப்படின்னு நான் சொல்றேன். இந்த மோஷன் parametersனா என்ன அர்த்தம்? எப்படி மோஷன் இருக்கு அப்படிங்கறத நான் வந்து ஸ்பெசிஃபை பண்றதுக்கு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா வந்து மோஷன் along a straight line அப்படின்னு. ஓகே, ஒரு நேர்கோடுல போகுது. அந்த நேர்கோடை நான் வந்து ஒரு ஸ்கேல் வடிவத்தில் எடுத்துக்கிறேன். இப்படி ஒரு நேர்கோடு எடுத்துக்கிறேன். இந்த நேர்கோடை வந்து நான் ஒரு ஸ்கேலா அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னோட இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து O அப்படின்னு வச்சுக்கிறேன் நான். எனக்கு வந்து 5, 10, 15, 20, 25, 30, 35, 40 அப்படின்னு வச்சுக்கிறேன் நான். ஓகே, ஸோ எனக்கு இந்த பாயிண்ட்டை சின்னு வச்சுக்கிறேன், இந்த பாயிண்ட்டை பின்னு வச்சுக்கிறேன், இந்த பாயிண்ட்டை ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன். சரியா? அண்ட் இது வந்து கிலோமீட்டர்ல இருக்குன்னு வச்சுக்கோமே, கிலோமீட்டர்ல இருக்கு. இங்க இருந்து நான் வந்து இப்போ அருமையா உங்களுக்கு வந்து பெராமீட்டர்ஸ் பத்தி சொல்ல போறேன். என்னென்ன பெராமீட்டர்ஸ் அப்படின்னா வந்து முதல் ரொம்ப காமனான ஒரு விஷயம் ஒரு மோஷனை பத்தி என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை சுலபமா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா நமக்கு ஆரிஜின்ல ஒருத்தர் இந்த மாதிரி இருக்காரு. ஓகே, ஸோ அவர் என்ன செய்யறாருன்னா கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போய் இந்த கடைசி வரைக்கும் போய் அதுக்கப்புறம் திரும்ப வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரியா போறாரு. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வந்து இவர் வந்து இனிஷியலா வந்து OA அப்படின்ற இடத்துக்கு போயிட்டு அப்புறம் AB அப்படின்ற இடத்துக்கு போயிட்டு அப்புறம் வந்து Cக்கு வராரு. ஓகே, ஸோ இங்க இருந்து இந்த A அப்படின்ற பாயிண்ட்டுக்கு போயிட்டு ஸோ இங்க வந்து வந்துடுறாரு. வந்துட்டு இங்க இருந்து திரும்ப இங்க வராரு. அப்புறம் இங்க வந்துட்டு நின்றுறாரு. ஸோ அவர் A வரைக்கும் போயிட்டு அப்புறம் அங்கிருந்து B வரைக்கும் வந்து திரும்ப Bல இருந்து C வரைக்கும் வந்திருக்காரு. சரியா? இப்போ நான் டிஸ்டன்ஸ் அப்படின்றத பத்தி சொல்லும்போது நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா டிஸ்டன்ஸ் அப்படின்றப்போ டிஸ்டன்ஸ் இஸ் டிஃபைன்ட் as the total path covered. Total path covered by an object அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ எனக்கு இங்க டோட்டல் பாத் என்னென்ன இருக்கு? இதெல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் OA, அதுக்கப்புறம் ஏல இருந்து B வராரு,
அதுக்கப்புறம் பில இருந்து சி வராரு, அதான் அவரோட ஃபைனல் இது. ஓல இருந்து ஏ எவ்வளோ 40 கிலோமீட்டர், கரெக்டா? ஏல இருந்து பி எவ்வளோ? ஸோ 25ல இருந்து 40ல இருந்து 25 போச்சு அப்படின்னா நம்ம வந்து எழுதிக்கலாம். 40ல 25 போச்சுன்னா 5னா வந்து 5 கூட்டினா 30, அதுக்கப்புறம் 15 பிளஸ் 25ல இருந்து 15னா இது வந்து 10 கிலோமீட்டர், கரெக்டா? ஸோ 40 40 15 55 55 10 65. ஸோ 65 கிலோமீட்டர் இவர் டிராவல் பண்ண தூரம் வந்து 65 கிலோமீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் 65 கிலோமீட்டர்ஸ். இப்போ இதுவே நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தேன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ஷார்ட்டஸ்ட் பாத் பிட்வீன் எனி டூ பாயிண்ட். ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஷார்ட்டஸ்ட் பாத் பிட்வீன் எனி டூ பாயிண்ட். அப்போ எனக்கு வந்து இங்க இனிஷியல் பாயிண்ட் என்ன, ஃபைனல் பாயிண்ட் என்ன? இது என்னுடைய இனிஷியல் பாயிண்ட், இது என்னுடைய ஃபைனல் பாயிண்ட். அவங்க இங்கெல்லாம் போயிட்டு திரும்ப இங்கேயே வந்துட்டார். அப்போ ஓக்கும் சீக்கு இருக்கிற தூரம் என்ன? 15. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன பண்ணா வெறும் 15 கிலோமீட்டர் தான். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இரண்டுமே வந்து த பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத சொன்னாலும் அதுல சில முக்கியமான கருத்துகள் வந்து இருக்கு. டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து டோட்டல் பாத் கவர்ட் பை அன் ஆப்ஜெக்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஷார்ட்டஸ்ட் பாத் பிட்வீன் எனி டூ பாயிண்ட். அப்போ இதுல இருந்து நம்மளால என்னென்ன ரிலேஷன் வந்து கொண்டு வர முடியும்? டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் வச்சு என்னால வந்து சில விஷயங்கள் வந்து சொல்ல முடியும். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் versus displacement. First என்ன சொல்லலாம் அப்படின்னா, distance can never be zero. Distance traveled can never be zero. வாய்ப்பே கிடையாது. ஒரு ஆப்ஜெக்ட் நகருது அப்படின்னா கொஞ்சமாவது டிஸ்டன்ஸ் இருக்கும். பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேன் பி ஜீரோ. Displacement can be zero. ஓகே, கொஞ்சம் மூச்சு வாங்குது, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆல் ஸோ எனிவே, டிஸ்டன்ஸ் வந்து ஜீரோவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஓகே, அடுத்து இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து, டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும், டிஸ்டன்ஸ் வில் பி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்போ அப்படின்னா லீனியர் மோஷன்ல. உதாரணம், ஏ பி 10 கிலோமீட்டர், ஏல இருந்து பிக்கு இது பண்ணா இது ஏபி. இங்க டிஸ்டன்ஸும் 10 கிலோமீட்டர் தான், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் 10 கிலோமீட்டர் தான். ஏன்னா அது வந்து ஒரு நேர்கோடு. ஸோ நேர்கோடு அப்படின்றப்போ வந்து அதுல வந்து அந்த மாதிரி இருக்கும். ஆல்ரைட், சரி இதை கூட எடுத்துருவோம். ஆல்ரைட், ஸோ டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒரே வேல்யூ இருக்கலாம். எப்போ அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனாக இருக்குது, லீனியர் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வேற என்ன, என்னைக்குமே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கவே இருக்காது. டிஸ்டன்ஸ் கேன் நெவர் பி லெஸ் தேன் டிஸ்பிளேஸ்மெண்ட். பிகாஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதா ஷார்ட்டஸ்ட் பாத்து. அதை விட கம்மியா டிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. அதுக்கு ஈக்குவலா இருக்கலாம், ஆனா அதை விட கம்மியா இருக்கவே இருக்காது. ஓகே, இப்போ டிஸ்டன்ஸுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இருக்கிற மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னா, டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் டைரக்ஷன் டசன்ட் மேட்டர், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டைரக்ஷனும் தேவை. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து இஸ் ஆல் அபவுட் magnitude. Okay, displacement requires both magnitude and direction. எந்த திசை அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பான முறையில தெரியணும். இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்லே பார்த்தோம் அப்படின்னா வந்து OC அப்படிங்கிறது வந்து எந்த திசை அப்படிங்கிறது இங்க குறிக்குது, சரிங்களா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து கண்டிப்பான முறையில் டைரக்ஷன் இருக்கணும். ஆல்ரைட், ஸோ இது ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இந்த ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பாராமீட்டர்ஸ் ஆஃப் மோஷன். இது மட்டும் கிடையாது. ஓகே, இது வந்து பேசிக் பாராமீட்டர்ஸ் ஆஃப் மோஷன் தான். இன்னும் சில பாராமீட்டர்ஸ் இருக்கு. பார்த்தோம் அப்படின்னா என்ன ரேட்டில் வந்து இந்த மோஷன் இருக்கு. ஓகே, இதை வந்து நான் ரேட் ஆஃப் மோஷன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். ரேட் ஆஃப் மோஷன். ரேட் ஆஃப் மோஷன்னா என்ன, அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் எப்படி வந்து மூவ் ஆகுது ஒரு குறிப்பிட்ட விஷயம் அப்படின்னு. ஓகே, எவ்வளவு நேரத்தில் எவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படின்னு.
இதை நான் வந்து ரெண்டா சொல்லலாம். இந்த ரேட் ஆஃப் மோஷன்ல நான் ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஸ்பீடு. ஓகே, அந்த ஸ்பீடுக்குள்ள நான் சொல்றது என்னன்னா ஆவரேஜ் ஸ்பீட். சரியா? அதுக்கப்புறம் வெலாசிட்டி. அந்த வெலாசிட்டில நான் அடுத்து சொல்றது ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டி. ஓகே, இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இது ஆரம்பத்துல வந்து இதை மட்டும் நம்ம வந்து பார்ப்போம். சரி, ஸ்பீட் அப்படின்னா என்ன? ஸ்பீட்னா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு பொருள் எவ்வளவு வேகமா நகருது. ஸ்பீட் அப்படின்னா ஒரு பொருள் நேரத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வேகமா நகருது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா இந்த வந்து பவுலிங் போடுறது, பால் வந்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். அப்போ ஸ்பீடோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா வந்து ஸ்பீட் இஸ் டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகே, அண்ட் இதோட யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மீட்டர் பெர் செகண்ட். அப்போ என்ன நம்ம சொல்லலாம் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னா வந்து ஒரு குறிப்பிட்ட இதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட இது டிராவல் ஆகுது அப்படின்னா ஒரு டிராவல் ஆகுதுன்றதை விட பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் நேரத்தோட இப்படி மாறி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றது டிஸ்டன்ஸா, அந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு நேரத்தில் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது வந்து ஸ்பீட். ஓகே, ஸோ மீட்டர் பெர் செகண்ட், கிலோமீட்டர் பெர் ஹவர், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லலாம். நம்மளோட வாகனங்களில் வந்து ஸ்பீடோ மீட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸ்பீடோ மீட்டர் அப்படின்னு இதோட வேலை என்ன அப்படின்னா வந்து ஸ்பீடு மட்டும் தான் சொல்லும். அண்ட் ஸ்பீடுக்கு திசை தேவையில்லை. ஸ்பீடுக்கு தேவையான விஷயம் வந்து மேக்னிடியூட் மட்டும்தான். டைரக்ஷன் இஸ் கம்ப்ளீட்லி irrelevant. ஏன்னா எந்த திசையில வேகமா போறோம் அப்படின்றது வந்து தெரியணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் ஸ்பீட். சரி, இப்போ நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா வந்து எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து ஒரே மாதிரி இவ்வளவு தூரத்தை இவ்வளவு நேரத்தில் வந்து கடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம டிராஃபிக்ல போறோம் அப்படின்னா வந்து சிக்னல் கிட்ட போகும்போது ஸ்லோவாக போகும். அதுவே இப்போ அந்த சிக்னலை மாற்றோம் அப்படின்னா சிக்னலோட ஸ்டார்டிங்ல இருந்தோம்னா நம்ம டக்குன்னு வெளியில போயிடுவோம். சிக்னல் மிடில் இருந்தோம்னா நம்ம வேற மாதிரி இருப்போம். கடைசியில் இருந்தோம்னா நம்ம வேற மாதிரி போவோம். ஸோ நம்மளோட ஸ்பீட் அப்படிங்கிறது வெவ்வேறு மாதிரி இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஒவ்வொரு டிஸ்டன்ஸை ஒவ்வொரு டைம்ல கவர் பண்றோம். கரெக்டா? அப்போ ஆவரேஜ் ஸ்பீட், அந்த மொத்த ஜேர்னியோட ஆவரேஜ் ஸ்பீட் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணணும்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ், மொத்தம் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிச்சு டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். இதுக்கு எடுத்துக்காட்டு கொடுக்கணும்னா முதல் 50 கிலோமீட்டர் வந்து 1 மணி நேரத்தில் போனாங்க, அடுத்த 20 கிலோமீட்டர் வந்து 3 மணி நேரத்தில் போனாங்க, அதுக்கு அடுத்து இருக்கிற 10 கிலோமீட்டர் 1 மணி நேரத்தில் போனாங்க அப்படின்னா எல்லா தூரத்தையும் கூட்டி டிவைடட் பை எல்லா டைமையும் போட்டேன்னா எனக்கு ஆன்சர் வரும். நான் மீட்டர் பெர் செகண்ட்ல சொல்லலாம், கிலோமீட்டர் பெர் ஹவர்ல சொல்லலாம், சென்டிமீட்டர் பெர் செகண்ட்லையும் சொல்லலாம். ஓகே, எனக்கு வந்து மேலே வந்து ஒரு டிஸ்டன்ஸ் காம்பனன்ட் இருக்கணும், கீழே வந்து ஒரு டைம் காம்பனன்ட் இருக்கணும், அவ்வளவுதான். இது எஸ்ஐ யூனிட், மற்றதெல்லாம் எஸ்ஐ யூனிட் கிடையாது. ஓகே, சரி, இப்போ ஸ்பீட் என்னன்னு பார்த்தாச்சு, ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெலாசிட்டி. இப்போ நான் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் சொல்லும் போது எந்த திசை அப்படிங்கிறத பத்தி நான் பேசவே கிடையாது. கரெக்டா? ஏதோ ஒன்று போகுது அப்படின்னு ஒன்று தான் சொன்னேன் நான். இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி போகுது அப்படின்னு. ஸோ இந்த திசையில இவ்வளவு வேகமா ஒரு பொருள் நகருது அப்படிங்கிறது தான் நம்ம வெலாசிட்டின்னு சொல்றோம். ஸோ வெலாசிட்டி இஸ் ஸ்பீட் வித் டைரக்ஷன் அண்ட் இதை நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இதுக்கும் யூனிட் மீட்டர் பெர் செகண்ட் தான். ஆனா வெலாசிட்டியை பொறுத்த வரைக்கும் மேக்னிடியூடும் வேணும், டைரக்ஷனும் வேணும். ரெண்டும் இருந்தாதான் அதை நம்ம டிஸ்கிரைப் பண்ண முடியும். சரியா? இப்போ வெலாசிட்டிலையுமே வந்து ஈக்குவலான, அதாவது இவ்வளவு தூரத்தை இந்த திசையில இவ்வளவு நேரத்துல கடந்தாங்க அப்படின்னு வந்து ஈக்குவலா இருக்காது, அன்ஈக்குவலா இருக்கும். கரெக்டா? ஸோ என்ன செய்யறாங்க அப்படின்னா வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு மாதிரி ஒரு இது வெலாசிட்டி இருக்கும், அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு வெலாசிட்டி இருக்கும். ஸோ அதை வச்சு ஆவரேஜ் வெலாசிட்டின்றது எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி பிளஸ் ஃபைனல் வெலாசிட்டி டிவைடட் பை 2. ஓகே, நம்ம இனிஷியல் வெலாசிட்டியை யூன்னு சொல்லுவோம், ஃபைனல் வெலாசிட்டியை வின்னு சொல்லுவோம். ஸோ வி ஆவரேஜ் அப்படிங்கிறது u plus v by 2. இதுதான் ஆவரேஜ் வெலாசிட்டியான ஃபார்முலா. இதுக்கும் யூனிட் மீட்டர் பெர் செகண்ட் தான். இதை கிலோமீட்டர் பெர் ஹவர்லையும் எழுதலாம், சென்டிமீட்டர் பெர் செகண்ட்லையும் எழுதலாம். ஆனால் எந்த திசை அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அப்போ எப்படி சார் டிஸ்டன்ஸ் இது ஸ்பீடையும் வெலாசிட்டியும் சொல்றது அப்படின்னா இந்த மாதிரி. ஓகே,
ஸோ பச்சை கலர் எடுத்துக்குவோம். ஸ்பீட் அப்படின்னா 50 km/h. வெலாசிட்டினா 50 km/h டுவர்ட்ஸ் ஈஸ்ட். திசை இருக்கா? ஸோ அதுதான் நம்மளுடைய வெலாசிட்டி. சரி, ஸ்பீட்னா என்னன்னு பார்த்தாச்சு, வெலாசிட்டினா என்னன்னு பார்த்தாச்சு. இதே மாதிரி இப்போ இதை வச்சு மோஷன்ல வந்து ரெண்டு டைப் இருக்கு, யூனிஃபார்ம் மோஷன் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். இதை நான் வந்து டைப்ஸ் ஆஃப் மோஷன் சொல்றேன் நான். டைப்ஸ் ஆஃப் மோஷன் ரெண்டு இருக்கு. யூனிஃபார்ம் மோஷன், அதுக்கப்புறம் நான் யூனிஃபார்ம் மோஷன். ஓகே, ஸோ பார்ப்போமே. யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன அப்படின்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். இஃப் an object covers equal distance in equal interval of time, இதை நான் வந்து யூனிஃபார்ம் மோஷன் சொல்றேன். நான் யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க வந்து unequal distance in equal interval of time. ஏன்னா டைமை வந்து நம்ம குறிப்பிட்ட ஒரு வேரியபிளா வச்சுக்கிறோம். அப்புறம் டைமும் வேரி ஆகலாம். unequal டைம்ல வந்து கவர் பண்ணலாம். அது வந்து equal distance in unequal interval of time இருக்கலாம், ஆர் equal unequal distance in equal interval of time, equal distance in unequal interval of time, என்ன வேணா இருக்கலாம். ஸோ இங்க வந்து காமன் கேஸ் வந்து unequal distance in equal interval of time. இந்த நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படிங்கிறதா நமக்கு வந்து ரொம்ப காமனா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில நம்ம பார்க்கக்கூடியது வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன். ஏன்னா நம்மளால வந்து ஒரு யூனிஃபார்ம், அதாவது இவ்வளவு தூரத்தை இவ்வளவு நேரத்தை எப்ப பாரு கவர் பண்ண முடியும்ன்றது இருக்கவே இருக்காது. என்னமாவது ஒரு விஷயம் வந்து குறுக்கால வந்துடும். ஓகே, அட்லீஸ்ட் குறுக்கால ஒரு நாயாவது வந்து நம்ம வேகமா போறது நிறுத்திடும். கரெக்டா? அல்லது ஒரு குறிப்பிட்ட வேகத்துல போறதை நிறுத்திடும். இதுதான் வந்து யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். இப்போ நம்ம வந்து ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி பார்த்தோம்ல. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த வெலாசிட்டி நேரத்தை பொறுத்து மாறினா என்ன அப்படின்றது. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இந்த சாப்டர்ல ஆக்சுவலா ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவு சிம்பிளான சாப்டர். அதனாலதான் நம்ம எக்ஸாம் ரஷ்ல பாக்குறோம். நீங்க கவலையே பட வேணாம். டக் டக் டக்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்களும் கம்ஃபர்டபுளா இருப்பீங்க. ஓகே, ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி பத்தி பார்ப்போமே. இது என்ன அப்படின்னா வெலாசிட்டி வந்து நேரத்தை பொறுத்து மாறுது அப்படின்றதா இதுக்கு அர்த்தம். ஓகே, ஸோ இதுக்கு இந்த குவான்டிட்டிக்கு பேர் என்ன அப்படின்னா இதுக்கு பேர் வந்து ஆக்சலரேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ நமக்கு வந்து யூனிஃபார்ம் மோஷன் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் இருக்கும். பட் நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா விதவிதமா கவர் பண்ணும். கரெக்டா? ஸோ வந்து ஒரு இது சேஞ்ச் இன் வெலாசிட்டி வந்து இருக்கு. ஸோ ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. என்னைக்குமே ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அப்படின்னு வருதுன்னா டினாமினேட்டர்ல டைம் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ இங்க ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் என்ன? வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டி பை டைம் அப்படிங்கிறது ஆக்சலரேஷன். இதோட யூனிட் என்ன? ஆல்ரெடி வெலாசிட்டி யூனிட் மீட்டர் பெர் செகண்ட், டைம் வந்து பெர் செகண்ட். ஸோ மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். இதுதான் ஆக்சலரேஷனோட SI யூனிட். இது எப்படி அப்படின்னா வந்து நம்ம டெக்னிக்கலி வந்து இந்த வெலாசிட்டி அப்படின்னு நம்ம மேல போடுறது வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டின்னு சொல்லலாம். வெலாசிட்டியில் இருக்கக்கூடிய மாற்றம், சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ ஜஸ்ட் டைம் எழுதுனாலே போதும். டைம். அப்போ என்னுடைய இனிஷியல் வெலாசிட்டி எனக்கு தெரியும், ஃபைனல் வெலாசிட்டி தெரியும். யூசுவலா வந்து கடைசியா என்ன இருக்கு, முதல்ல என்ன இருந்துச்சு அப்படின்றத சேஞ்ச் தான். ஸோ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம் இஸ் மை ஆக்சலரேஷன். இதுல எனக்கு ரெண்டு கேஸ் இருக்கு. என்ன சுலபமா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன் நான். இஃப் final velocity is greater than initial velocity, acceleration அப்படின்னு சொல்லலாம். accelerated, the object is accelerated. ஒருவேளை final velocity initial velocity விட கம்மியா இருந்துச்சுன்னா decelerated அப்படின்னு அர்த்தம். ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. முதல்ல ஒரு வெலாசிட்டி இருந்துச்சு, அதுக்கப்புறம் அதிகமா இருக்குன்னா அது வேகமா போயிருக்கு, ஸ்பீடா இருக்குன்னு அர்த்தம். பட் முதல்ல ஒன்று இருந்துச்சு, அதுக்கப்புறம் வேற மாதிரி இருக்கு அப்படின்னா அது ஸ்லோ டவுன் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, so that's all about these things.
ஓகே ஸோ நம்ம அடுத்து வந்து எதுக்கு போக போகிறோம் அப்படின்னா வந்து ஆக்சலரேஷன் பற்றி பார்த்தாச்சு. இதை எப்படி நம்ம வந்து கிராஃபிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணுறது? ஸோ 3 கிராஃப் இருக்குது. டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப், வெலாசிட்டி டைம் கிராஃப், அப்புறம் வந்து இது ஆக்சலரேஷன் டைம் கிராஃப். நமக்கு வந்து என்னென்ன கிடைக்குது அந்த கிராஃப்ல இருந்து அப்படின்னு. ஓகே ஸோ டெக்னிக்கலி நம்ம வந்து ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் பார்க்க மாட்டோம்னு வச்சுக்கோமே. டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபும் இது வெலாசிட்டி டைம் கிராஃப் மட்டும் தான் பார்ப்போம். அந்த ரெண்டுலையும் என்னென்ன இருக்குது, அதில் வந்து நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஓகே அப்போ இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்றதுல பார்க்கும்போது நமக்கு என்னென்ன மாதிரி கிராஃப்ஸ் இருக்குது அப்படின்னா 3 கிராஃப் தான் இருக்குது, 2 கிராஃப் தான் இருக்குது. ஓகே ஸோ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், ஒரு நிமிஷம். எஸ், கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஒவ்வொரு கிராஃப்ல இருந்தும் என்ன கிடைக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஸோ கிராஃப் வேணும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து அதுக்கு வந்து ஆக்சிஸ் வேணும். பிளாக் கலர் எடுத்துக்குவோம். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் எழுதி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஒய் ஆக்சிஸ். ஓகே எக்ஸ் ஆக்சிஸ் போட்டாச்சு, ஒய் ஆக்சிஸ் போட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வரைய போகிற கிராஃப் என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். ஸோ இதனோட எக்ஸ், இதனோட ஒய். ஸோ டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபில் பொறுத்து என்ன கிராஃப் எடுத்துக்கிட்டாலும் சரி, டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு ஒன்று இருக்கும், இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு ஒன்று இருக்கும். டிபெண்டன்ட் வேரியபிள்னா என்ன? ஏதோ ஒரு பாராமீட்டரை பொறுத்து இந்த வேரியபிள் இருக்கு. அண்ட் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் எடுத்துக்கிட்டோம்னா டிஸ்டன்ஸ் இஸ் த டிபெண்டன்ட் வேரியபிள். இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து டைம். Time is always an independent variable. Independent variable என்னைக்குமே வந்து x axis ல எடுக்கப்படும். x axis. Dependent variable y axis ல் எடுக்கப்படும். So இந்த இடத்துல எனக்கு வந்து time இந்த டைரக்ஷன்ல போட்டு எப்படி எடுக்க போறேன்னா distance இந்த பக்கம் எடுப்போம். So distance. இப்போ எனக்கு இதுல வந்து நிறைய விதமான 2 விதமான கிராஃப் வரும். ஓகே ஒரு கிராஃப் என்ன அப்படின்னா வந்து இப்போ வந்து யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னா வந்து அதாவது ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்ல எனக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா ஸ்பீடு கொடுக்கும். ஓகே ஸோ எனக்கு வந்து இந்த டயத்தில் இவ்வளோ டிஸ்டன்ஸு, இந்த டயத்தில் இவ்வளோ டிஸ்டன்ஸு, இந்த டயத்தில் இவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு போட்டால் இது எப்படி வருது? ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக வருது. ஆக்சுவலாக இங்கே கேர்வாக போட்டுக்கிறானே அதை நம்ம மாற்றிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிருவோம். இப்படி வரும். அதாவது இந்த இவ்வளவு நேரத்தில் இவ்வளவு தூரம் அப்படின்னு வந்து ஒரு போச்சு அப்படின்னா வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்ல யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா இந்த மாதிரி வரும் எனக்கு. ஓகே ஸோ இந்த இதில் இப்போ நான் 2 பாயிண்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஓகே அப்போ நான் என்ன செய்வேன்? இதை இங்கே இந்த இடத்துல வந்து முட்டு விடுவோம். அதே மாதிரி இங்கே அப்புறம் இந்த இடத்துல. கரெக்டாக? ஸோ எனக்கு இது என்ன வருது? 2 பாயிண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. எனக்கு இங்கே T1 T2 இருக்கு. டைமு டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எஸ்ன்னு கொடுப்போம். ஸோ S1 S2. கரெக்டாக? இந்த 2 பாயிண்ட்டுக்கு நல்லா நான் ஸ்லோப் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஸோ ஸ்பீட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா வந்து S2 minus S1 divided by T2 minus T1. இது எப்போ யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா அதாவது யூனிஃபார்மான ஸ்பீட். இந்த கிராஃபோட ஸ்லோப் கண்டுபிடிச்சா எனக்கு கால்குலேட் பண்ணுறது ஸ்பீட். ஸோ டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் gives me speed. ஓகே இது மட்டும் தான், இதுதான் ஒரே கிராஃபா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ நான் யூனிஃபார்ம் ஸ்பீடில் போகுதுன்னா எப்படி இருக்கும் கிராஃப்? இந்த மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன் நான். ஓகே ஒய் ஆக்சிஸ். ரைட். ஸோ இனிஷியலாக வந்து ஒரு ஆரிஜின் பாயிண்ட்ல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே போய் இந்த மாதிரி வரும். ஓகே ஸோ இல்லை இன்னும் கொஞ்சம் கூட வந்து இதை கிராஃபை வேறு மாதிரி போடலாம். ஸோ எப்படி ப்ராக்ரெஸ் ஆகும் அப்படின்னா இந்த இப்படி ப்ராக்ரெஸ் ஆகும். ஓகே ஸோ இதில் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் வந்திருக்கும். இந்த மாதிரி இப்படி. ஓகே ஸோ அதே டைம் along x-axis, distance along y-axis. ஓகே ஸோ இங்கே எனக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா இது வந்து நான் யூனிஃபார்ம் ஸ்பீட். இந்த ஃபர்ஸ்ட் கிராஃப் வந்து யூனிஃபார்ம் ஸ்பீட். இது நான் யூனிஃபார்ம் ஸ்பீட்.
ஓகே, நான் யூனிஃபார்ம் ஸ்பீட். அண்ட் நான் யூனிஃபார்ம் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஏரியான்றத கர்வ் மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுக்கும் வந்து நமக்கு ஆக்சுவலாக இந்த இதில் டெக்னிக்கலி ஏரியான்றத கர்வ் கால்குலேட் பண்ணுறதுக்கான கட்டாயம் வந்து நமக்கு கிடையாது. பட் எங்கே பண்ணுவோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபில் பண்ணுவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம், in fact distance time, displacement time can be used interchangeably if the direction is mentioned. Okay, because distance with direction is displacement, speed with direction is velocity, right? இப்போ next நம்ம பார்க்க போறது என்னன்னா velocity time graph. So இதே graphical representation தான். Right, cool. So graphical representationல velocity time graph பார்க்க போறோம். அதுக்கு அதே மாதிரி கிராஃப். ஸோ கிராஃப் நான் இங்கே வரைகிறேன். நான் இது என்னுடைய எக்ஸ் ஆக்சிஸ், இது என்னுடைய ஒய் ஆக்சிஸ், ஓகே, இது என்னுடைய ஆரிஜின், திஸ் இஸ் எக்ஸ், திஸ் இஸ் ஒய். இங்கே நான் எடுக்க போகிறது டைம், இங்கே நான் எடுக்க போகிறது வெலாசிட்டி. ஓகே, எடுத்தாச்சு. இப்போ இந்த வெலாசிட்டி டைம் கிராஃப் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் மோஷன் எடுத்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டி வந்து மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும் த்ரூ அவுட் டைம். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி ஒரு லைன் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இதில் நான் இப்போ 2 பாயிண்ட் எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோமே, ஏன்னு ஒரு பாயிண்ட், பின்னு ஒரு பாயிண்ட். அதாவது எனக்கு எந்த 2 பாயிண்ட்டுக்கு நல்லா வந்து இது கண்டுபிடிக்கணும், அதாவது என்னோட இது அப்படின்றப்போ இந்த இப்படி ஒரு பாயிண்ட் எடுப்பேன், அப்புறம் இப்படி ஒரு பாயிண்ட் எடுப்பேன். இது வந்து அதுவே வந்து ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்டா? ஜஸ்ட் a second, இதை இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். எஸ், ஸோ திஸ் ஃபார்ம்ஸ் அ ரெக்டாங்கிள். இது வந்து ஏபிசிடி அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது என்னோட T1, இது என்னோட T2. கரெக்டா? ஸோ எனக்கு வெலாசிட்டி வந்து இருக்கு. ஸோ இங்கே இந்த ஏரியா இருக்குல்ல ஏபிசிடி அப்படின்றது, அந்த ரெக்டாங்கிளோட ஏரியா நான் கால்குலேட் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து that's going to give me my velocity. Okay, so sorry, it's going to give me my display, acceleration. Alright, so velocity time graph la namakku kadaikiradhu enna appadina vandu all we get is acceleration. Okay, so velocity time graph la irundhu acceleration namakku eppadi kadaikum appadina vandu it depends, adhaadu enna maadhiri acceleration la vandu irukku appadina. Okay, so this is uniform motion. அதுவே வந்து acceleration அப்படின்னா வந்து increase ஆகும், அப்புறம் deceleration அப்படின்னா decrease ஆகும், non uniformly accelerated motions அப்படின்றது. ஸோ கிராஃப் வந்து வெவ்வேறு மாதிரி வரும். ஸோ velocity time graph gives me acceleration because velocity with respect to time is acceleration. Correct? So that's all about the different types of graphs. And velocity time graph la வந்து நமக்கு வந்து 3 கேஸ் இருக்கு. என்னென்ன கேஸ் இருக்கு? யூனிஃபார்ம் மோஷன், அதுக்கப்புறம் வந்து யூனிஃபார்ம், அதாவது வந்து யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன், அப்புறம் யூனிஃபார்ம் டீசலரேஷன், அதுக்கப்புறம் வந்து நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேட்டட் மோஷன். ஸோ நான் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷனில் தான் 2 கேஸ் இருக்குது. ஒன்று வந்து டீசலரேஷன், இன்னொன்று வந்து வெலாசிட்டி வந்து அப்படி இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, அந்த மாதிரி. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 4 கேசஸ் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப். நெக்ஸ்ட் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா equations of motion. Equations of motion. Equation of motionல நமக்கு 3 இருக்கு. V equals U plus AT, V equals U plus AT, S equals UT plus half AT square, and V square minus U square is equal to 2AS. These are the 3 equations of motion. Okay, ஸோ இந்த சாப்டரில் இவ்வளோ தான். அதுக்கப்புறம் நமக்கு நிறையா வந்து நியூமெரிக்கல்ஸ் இருக்குது. நியூமெரிக்கல்ஸுக்கு ஆல்ரெடி நான் ஒரு டெடிகேட்டட் வீடியோ வந்து போட்டிருக்கேன் நான். ஓகே, இதை தவிர இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா V is equal to 2πRT அப்படின்னு. ஆல்ரைட், ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனா இட்ஸ் அலாங் ஒரு சர்க்கிளை சுற்றி வந்து இருக்கு. ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், யூனிஃபார்ம் circular motion அப்படிங்கிறது is given by V is equal to 2πRT. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் what is the velocity அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, ஆர் ஸ்பீட் கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணோம்னா 2πRT. ஆல்ரைட், ஸோ இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. நம்மளோட நெக்ஸ்ட் சாப்டர் என்ன? ஃபோர்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் மோஷன். அதில் பார்ப்போம்.
ஸோ ஃபோர்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் மோஷனில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற விஷயம் என்னன்னா பேலன்ஸ்ட் அண்ட் அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ். Balanced and unbalanced force. So இது வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன். அப்போ அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிய வேண்டியது என்ன, ஃபோர்ஸ்னா என்ன? ஃபோர்ஸ் இஸ் a push or pull அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ புஷ் அப்படின்றப்ப வந்து away, pull அப்படின்றப்ப வந்து towards. So this is about force. சரி, cool. அப்போ இந்த ஃபோர்ஸில் வந்து நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து இந்த ஃபோர்ஸ்னால என்னென்ன மாதிரியான இது வந்து வரும், இம்பேக்ட் வந்து வரும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு நிறைய இருக்குது. ஃபோர்ஸை வந்து புஷ் ஆர் புல்லுன்னு சொல்லலாம். இன்னொன்று எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹிட் அப்படின்னு சொல்லலாம். ஹிட் அப்படின்னா வந்து இதே புஷ் ஆர் புல் இன் ஷார்ட் இன்டர்வல். ஸோ இது வந்து ஸ்மால் இன்டர்வல் அப்படின்னு சொல்லலாம். இன்டர்வல் சின்ன டயத்தில் வந்து இது வந்து பண்ண முடியும். சரியா? ஸோ ஃபோர்ஸ் இதில் பேலன்ஸ்ட் அண்ட் அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சிம்பிள் எக்ஸாம்பிள் F1 F2 அப்படின்னு வச்சுக்குவோம். If F1 is equal to F2, the resultant force is 0. Okay, this is called balanced force. இப்போ வேற சினாரியோ, அதே இது F1 F2 இருக்கு. F1 is greater than F2 அப்படின்னா resultant is going to be F1 minus F2. Difference between F1 and F2 and அந்த டைரக்ஷன்ல வந்து எது பிகர் ஃபோர்ஸோ அந்த டைரக்ஷன்ல வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்குங்க. F1 பிகர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இதுக்கு பேர் அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ். அப்போ இங்க இந்த பேலன்ஸ்ட் அண்ட் அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ்ல நம்ம இன்னொரு அருமையான விஷயம் வந்து நோட் பண்ணலாம். என்ன? ஃபோர்ஸஸ் இன் த சேம் டைரக்ஷன் ஆட் அப். ஓகே, ஃபோர்ஸஸ் ஆக்டிங் in the same direction, they add up. Forces acting in the opposite direction, the resultant force R is equal to the difference between forces. ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்து இனிஷியலாக பார்க்குறது. அப்போ வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா தட்ஸ் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்குன்னா அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ், ஏதோ ஒரு அன்பேலன்ஸ் இருக்குது, அதனால வந்து மோஷன் இருக்கும். அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் இருந்தால் தான் மோஷன் இருக்கும். பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் will not cause any motion. There is going to be no change in the state of rest, change in the state of the body. Alright, next என்ன? Newton's first law of motion. Newton's first law. The Newton's first law எப்படி வந்துச்சு அப்படின்னா கெலிலியோட thought experimentல இருந்து. Galileo's thought experiment. So கெலிலியோட thought experiment என்ன? இந்த மாதிரி நான் வந்து ஒரு inclined plane இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகே, இங்கிருந்து இப்படி ஒரு inclined plane வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த inclinationனை இப்படி குறைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்படி குறைக்கிறேன். ஃபைனலாக அதை இப்படி வந்து படுக்க போட்டுறேன் தரையோட தரையா. இப்படி வச்சேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு பிளேன் இருக்குது. இதில் நான் வந்து ஒரு பால், இங்கே ஒரு பால் இருக்குது. நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன் நான். ஸோ திஸ் இஸ் A B C D E. இங்கேருந்து இந்த பால் நான் உருட்டி விடுறேன்னா இது இந்த பக்கம் வந்து இந்த ஹைட் என்னவோ, இந்த H அப்படின்ற ஹைட் என்னவோ அதை அட்டைன் பண்ணுற வரைக்கும் அது போய் நின்றுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வரும். நான் அதை இறக்குனேன் அப்படின்னா இந்த இப்போ ஏபி அப்படின்றதுலேருந்து ஏசிக்கு இறக்குறேன் அப்படின்னா இந்த ஹைட் அச்சீவ் பண்ணுறதுக்கு இது இன்னும் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும். டியில் இன்னும் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும். ஸோ இ அப்படின்றது கம்ப்ளீட்லி ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ இந்த ஹைட் அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ட்ராவல் பண்ணிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. எப்படின்றத வச்சு சில அப்சர்வேஷன்ஸ் வந்து கெலிலியோ கொடுக்குறாரு. அந்த அப்சர்வேஷனை பேஸ் பண்ணி நியூட்டன் வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் கொடுக்குறாரு. ஸோ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் என்ன அப்படின்னா இது என்னது, objects continue to be in a state of rest or uniform motion unless an external force acts on it அப்படிங்கிறது வந்து நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். Any object
continues to be in its state of rest or uniform motion unless an external unbalanced force acts on it. இத நம்ம law of inertia அப்படினு சொல்லலாம். Inertia. அப்ப அந்த inertia னா என்ன? Inertia is resistance to change. Resistance to change. Okay. So ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா அந்த ரெஸ்ட்லயே அது இருக்கணும்னு விரும்பும். மோஷன்ல இருக்குன்னா மோஷன்லயே இருக்கணும்னு விரும்பும். ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னா அப்படியே இருக்கணும்னு விரும்பும். அதுக்கு வந்து மாற்றம் வந்து பிடிக்காது. ஓகே, இட்ஸ் தி ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச். அதை தான் நம்ம வந்து இனர்ஷியா அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த லா வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்றதுனால இதுக்கு பேர் வந்து லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு. இந்த இனர்ஷியாவுக்கு ஒரு ஃபேக்டர் இருக்கு. What is the factor that is, what is the factor on which inertia is dependent on inertia? அது என்ன அப்படின்னா mass. So இது ரெண்டும் directly proportional. Inertia is proportional to mass. இதுக்கு அர்த்தம் என்ன? More massive an object is, more massive an object, greater would be the resistance of it. அவ்வளவு ஈஸியா அதை கட்ட முடியாது. ஓகே, ஸோ அதுதான் வந்து இனர்ஷியாவுக்கும் மாஸுக்கும் இருக்கிற ரிலேஷன். Now let's look into second law of motion. Newton's second law. Newton's second law என்ன? இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது எதை பத்தி? F equals ma அப்படிங்கறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே, ஸோ இங்க நம்ம வந்து அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து we introduce another physical quantity called momentum. Momentum is a physical quantity which is a product of mass and velocity. So momentum is a measure of impact of force. ஒரு force ஓட impact எவ்வளவு அப்படிங்கறத மெஷர் பண்றது தான் momentum. ஓகே, and second law, momentum ஓட SI யூனிட் வந்து பார்த்தோம்னா கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட், because mass into velocity இல்ல. ஸோ அதுதான் வந்து momentum ஓட யூனிட். இதுதான் SI யூனிட். இப்போ இந்த மொமெண்டம் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து செகண்ட் லால வந்து என்ன சொல்றாங்க? செகண்ட் லாவோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா வந்து rate of change of the force is directly proportional to the rate of change of momentum அப்படின்னு. ஓகே, இத ஆல்சோ வந்து நம்ம வந்து law of force அப்படின்னு சொல்லலாம், because it gives us a way to measure the force. So second law ஓட statement, this is the statement. Force is proportional to rate of change of momentum. அப்போ அதோட mathematical expression எப்படின்னு பார்ப்போம். Mathematical expression is very very simple. நமக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் மொமெண்டம் வேணும். ஓகே, ஸோ நான் என்ன எழுதிக்கிறேன்னா வந்து இனிஷியல் வெலாசிட்டி எஸ் யூ, ஃபைனல் வெலாசிட்டி வி. ஓகே, மாஸ் எம். அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் that's delta p அப்படிங்கிறது வந்து p2 minus p1. ஓகே, p2 p1 வந்து mu, p2 வந்து mv. so mv minus mu, mv minus u. rate of change of நான் என்ன சொல்லியிருக்கேன்? நான் rate of change of அப்படின்னு போட்டா டினாமினேட்டர்ல t வரப்போகுது. rate of change of momentum அப்படின்னா
delta p by t. So that becomes mv minus u by t. இது ஃபோர்ஸுக்கு ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்றாங்க. So F is proportional to m v minus u by t. F is equal to k m v minus u by t, but k ஓட வேல்யூ வந்து நம்ம 1 ன்னு எடுத்துக்குவோம். So F is equal to m v minus u by t. v minus u by t னா என்ன? acceleration தெரியும். So F equals ma. So force ஓட வேல்யூ வந்து நியூட்டன் or SI யூனிட் வந்து நியூட்டன் or கிலோகிராம் மீட்டர் per second square அப்படிங்கிறது இந்த ஃபார்முலால இருந்து தான் வருது, இந்த இக்குவேஷன்ல இருந்து தான் வருது. ஆக்சுவலா செகண்ட் லா வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லாவை எக்ஸ்பிளைன் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் இல்ல அப்படின்னா வந்து there is not going to be a change in momentum, so an object will continue to be in its state of rest or uniform motion அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து செகண்ட் லா ஆஃப் மோஷன். இதுக்கப்புறம் நமக்கு இருக்குது என்ன அப்படின்னா தேர்ட் லா ஆஃப் மோஷன், நியூட்டன்ஸ் தேர்ட் லா. Newton's third law. Newton's third law என்ன? To every action there is an equal and opposite reaction. For every action there is an equal and opposite reaction. Action and reaction do not take place on the same object or bodies. ரெண்டும் ரெண்டு டிஃபரெண்ட் இதில் இருக்கும். ஓகே, அண்ட் இதுக்கு வந்து மேத்தமெட்டிக்கலாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா வந்து ரெண்டு பாடி இருக்குன்னா ஒரு பாடி எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி நெகட்டிவ் ஆஃப் தி அதர் திங். ஸோ ஈக்குவல் இன் மேக்னிடியூட், ஆப்போசிட் இன் டைரக்ஷன். ஓகே, ஸோ இதுதான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. கன்னோட ரீகாயில், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்கேட் போர்டில் குதிக்கிறது, ராக்கெட் ப்ரொபல்ஷன் எல்லாம். Okay, so that brings us to the end of today's exam rush. Quick concepts ஃபுல்லாக சிம்பிளாக ரிவைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் இட். அண்ட் மறக்காமல் இந்த எம்வி சாட் விஷயத்தை பற்றி நீங்கள் பாருங்கள். இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ அண்ட் டு புட் யுவர் செல்ஃப் இன் அ பொசிஷன் வேர் யூ கேன் ஆக்சுவலி get something out of it. Alright, so thank you so much once again, and I'll see you in another video. Stay safe. Bye bye everyone. See you.